வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் குரல், ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளின் குரல், மத்திய அரசு உணர வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் விவகாரம் மௌனத்தில் அதிமுக. பிஜேபியின் முதல் அடிமை திமுக, விஜய் விமர்சனம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம், அதாவது மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரில் இருந்த அந்த திட்டத்தினை மாற்றி விபிஜி ராம்ஜி என்று மாற்றியிருக்கிறார்கள். அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே விவாதித்திருந்தோம். இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் நேற்று பல இடங்களில் திமுக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக மேடவாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திக தலைவர் வீரமணி அவர்கள், ஆசிரியர் வீரமணி அவர்கள், அதேபோன்று விசிகவின் திருமாவளவன் அவர்கள், மதிமுக வைகோ அவர்கள், அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள், அதேபோன்று தங்கபால் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக, இவ்வாறு பல்வேறு தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடும் பொழுது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை தமிழகத்திலிருந்து, அதாவது இதற்கான ஒலிக்கும் குரல் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளின் குரல் என்று ஸ்டாலின் அவர்களும் தனது வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் இந்த மசோதா நிறைவேற்றியதை ஒட்டி, அது மட்டுமல்லாமல் அதிமுகவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிமுக இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்ற ஒரு வகையில் அதற்கும் கண்டனம் தெரிவித்து இதற்கான அந்த ஆர்ப்பாட்டத்தில் குரல்கள் ஒலித்தது. இவ்வாறாக இந்த ஒரு மாற்றமானது இந்தியா முழுவதுமே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்கள் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆளும் கட்சி சார்பாகவும் திமுக கூட்டணி சார்பாகவும் பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அது ஒருபுறம் இருக்க, விஜய் அவர்களை கண்டித்து முதலமைச்சர் அவர்கள் பெயர் குறிப்பிடாமல் மறைமுகமாக திமுக பிஜேபிக்கு புதிய அடிமை பழைய அடிமை என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக விஜய் அவர்கள் குறிப்பிடும்போது பிஜேபியின் முதல் அடிமையே திமுக தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட 99 2003 வரை பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணியாக இருந்தது திமுக. எனவே பிஜேபியின் முதல் அடிமையே திமுக தான் என்று கடுமையான விமர்சனத்தையும் தனது அறிக்கையில் விஜய் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். அது பற்றியும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் குமரராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தாவேகா ஆதரவு பமல் கந்தசாமி அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் ராமநாதன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம் சார். நந்தகுமார் சார், உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். இந்த உங்கள் கூட்டணி சார்பான இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து, ஆனால் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வரை வழங்கப்பட்டதுன்றது நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது எதை வலியுறுத்துகிறது? எதிர்ப்பை பதிவு செய்யும் ஒரு விதமாகத்தான் இருக்குமா? உங்களுடைய முதல் சுற்று பார்வை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் கொடுத்த தலைப்பிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் குரல், ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளின் குரல், மத்திய அரசு உணர வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது 3 யார் சொல்லியிருக்கா? தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து சொல்லியிருந்தோம். இல்லாமல் 339 இடத்துல தமிழகம் முழுக்க பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விவசாயிகள், மக்கள், அது இல்லாமல் அதனோட பயனாளிகளை அனைவரையும் சேர்த்து வைத்து ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்திய நாட்டு பிரதமருக்கும் அந்த நாட்டு அமைச்சகத்துக்கும் நாங்கள் இதை தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்த தலைப்பில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றும் விவகாரம் மௌனத்தில் அதிமுக. அதுக்கப்புறம் பிஜேபி முதல் அடிமை திமுக, விஜய் விமர்சனம் சொல்லியிருக்கார். இப்போ இந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது யாருங்கிறது மக்களுக்கு எல்லாரும் தெரியும். அமைதியாக இருக்கிறதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க போராடுறவங்களும் எதிர்க்கிறது தான் இவங்களோட கட்சியோட நிலைப்பாடு. அப்படின்னா அப்போ யார் உண்மையான அடிமைங்கிறது இதில் விளக்கமாக தெரிஞ்சிடும். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரோட்டில் பேசும்போது தாவேகா தலைவர் பேசினார், தூய சக்தி தீய சக்தின்னு பேசினார். அதாவது இப்போ நம்ம நிறைய படிச்சிருப்போம், கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம், புராணத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். தூய சக்தி அப்படின்னா என்ன? ஒரு முனிவர்களோ சாதுக்களோ
நான் தவம் இருந்து ஒரு கடவுள்கிட்டயோ ஏதோ சக்தியை பெற்று அதன் மூலமாக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பது ஒரு தூய சக்தியை நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஏன் சில அரசர்களே கூட தன் மன்னர் பதவியை திறந்துட்டு போய் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, மக்களுக்காக அவங்க பணிவிடை செஞ்சுருக்காங்க. இது ஒரு தூய சக்தி. இதுக்கு மாறாக ஒரு தீய சக்தி இருக்கும், நீங்க பார்த்துருக்கீங்களா? அது குறுக்கு வழியில போய் இந்த மாதிரிலாம் 100 நாள் 500 நாள் 1 வருஷம் 2 வருஷம் தவம் இருக்கிறது டைம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்கு வழியில மாயம், மந்திரம், மேஜிக்கு, மிராக்கிள் இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் நரபலி கொடுத்து ஏதோ ஒரு துஷ்ட சக்தி ஆவாகனம் பண்ணி நான் தான் இனிமேல் இந்த ராஜா, ஏன் சொல்லதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணணும்னா அதோடு நிற்காது, பக்கத்தில் இருக்கு பாரு நல்ல சக்தி ஓரளவுக்கு, அந்த சக்தியில் இருக்கிற சக்தி எல்லாத்தையும் இழுத்து இதெல்லாம் எனக்கு தான் இனிமேல் சொந்தம், யாரை உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை எடுத்து வச்சு நான் தான் ராஜா, நான் தான் இனிமேல் இந்த சக்தி படைச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். இப்போ இதே நீ கொஞ்சம் அரசியலாக்கி பாருங்களேன். ஒரு கட்சியில் ஒரு தொண்டனா இணைஞ்சு ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகராட்சி செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சர். இது இந்த அரசியல் தவம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவர்களுக்காக ஒரு தவமோட சேர்ந்து நிலைமை. ஆனா ஒருத்தர் நேரா வருவாரு, 2 வருஷத்துல குதிப்பாரு, அவர் மேஜிக் பண்ணுவார், மந்திரம் பண்ணுவார், மாயம் பண்ணுவார், நரபலி கொடுப்பார், 41 பேரை கொடுத்துட்டு அடுத்தது எல்லா சக்தியும் சேர்த்துப்பாராம். அதாவது வரும்போது 5 தலைவர்கள், அதுக்கப்புறம் ஓட்டே வராது, எந்த கூட்டணி கட்சியும் வராதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன எம்ஜிஆர் வேணும், அண்ணா வேணும், ஏன் ஜெயலலிதா வேணும். இப்ப இன்னும் அவர் சேர்க்காத 2 பேர் தான், மகேந்திர சிங் தோனியும் வாஜ்பாயும் சேர்த்துட்டாருன்னா அவர் தான் அடுத்த சூப்பர் பவர். இதுக்காக தான் இப்படி நீங்க குறுக்கு வழியில ஒரு சக்தியை பெறணும்னீங்களே, யார் தீய சக்தி? ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டு மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து பாடுபடுறவர். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதால இது தூய சக்தி திமுகன்னு சொல்றீங்களா சார்? இது தூய. ஆனா இந்த வேலை உறுதி திட்டத்திலேயே பணங்கள் வழங்குவதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மத்திய அரசு தொடர்ந்து குற்றம் சுமத்த திமுக மேல. சார் இப்போ இந்த திட்டத்தோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அட்டண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், பணமும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அதனால ஊழலே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு மோடி ஐயா கொண்டு வந்தாரோ அன்னையில இருந்து தான் ஊழல் அதிகமா இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, போன வாரம் சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர்ல பல 1000 கோடி யாருக்குமே தெரியாம போயிட்டே இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, நான் சொல்ல சார், திமுக சொல்ல, காங்கிரஸ் சொல்ல, சிஏஜியோட ரிப்போர்ட். முந்தா நேத்து பிரதம மந்திரி குஷால் விகாஸ் சாகர் யோஜனா ஏதோ ஒண்ணு, அதாவது இளைஞர் பிரதம மந்திரி இளைஞர் பயிற்சி திட்டமா, அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த திட்டத்தில் அட்டன் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு 38,000 பேருக்கு மாத்திரம் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பல லட்சம் பேருக்கு பணம் போயிருக்கு. அதுக்கு ஒரே நம்பரு கட்சி நிர்வாகியோட நம்பர். இதுவும் நான் சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப நீங்க எந்த ஊழலை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஏன்னா மகா ஊழலுக்கு அதிபதி நீங்க. அதாவது நம்ம எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் பகிரமாக காங்கிரஸ் சார்பாக ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கா சார்? இப்ப நான் ஒன்னே சொல்றேன், இப்ப 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் கொண்டு வந்தாங்க, அது யார் முன்னெடுத்து வழக்கு தொடர்ந்தது? அரசாங்கம் எடுத்ததுங்க. சிஏஜி ரிப்போர்ட் எத்தனை பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ண உடனே யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்போம் சொல்லி அரசாங்கமே சிபிஐ கூப்பிட்டு தனி நீதிமன்றத்தை கொடுத்தாங்க. நீங்க வழக்கு தொடர்ந்தோம், நாங்க தான் வழக்கு நடத்தணும். இல்ல நீங்க நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஊழல்கள் இருக்குன்னு சொல்லி, ஆனா இது வரைக்கும் காங்கிரஸ் சார்போ யாரும் வழக்கு தொடரல. ஆனா இதே இது UPA 1 and 2ல ஆதர்ஷ் 2G கோல்ல ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா? சுரேஷ் கல்மாடி ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா? சுரேஷ் கல்மாடி கேஸ நீங்க காமன்வெல்த் கேம்ஸ் நீங்களே வித்ரா பண்ணீங்க. அவரு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப இவரு கூட தான் போனார், ஜெயில் போனாரு. இப்ப இங்க போலியா இல்ல இவரு நம்ம கெஜ்ரிவால் போலியா? எல்லாரும் தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க உங்களோட சிபிஐ, இடி, ஐடி எல்லாம் மிரட்டி உங்களுக்கு சாதகமாக என்ன வரணும் அதுக்காக உண்டான வேலை தான் நீங்க பண்றீங்களே தவிர நாட்டுல உண்மையா யார் ஒண்ணுமே இல்லைங்க. பீகார்ல 14 லட்சம் கோடி 14,000 கோடியை வாங்கி உலக நிதியிலிருந்து வாங்கி நீ மக்களுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இப்ப அந்த ஓட்டு போட்டவன் ஆம்பளைக்கும் சேர்ந்து போயிடுச்சு. அது நீங்க என்ன சொன்னீங்க, பெண்களுக்காக தரோன்னு சொல்லி கொடுத்தீங்க.
இது தவறா போச்சா இல்ல இவங்க வேணுமே கொடுத்தாங்க தெரியாது. ஆண்களுக்கும் சேர்ந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டில் நீங்க இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். இல்லாத தொகையை மொத்த தொகையை நீங்க மொத்தமா வாங்கியிருக்காங்க. இருங்க சொல்லுங்க. இப்ப ஆண்களுக்கும் அந்த அமௌண்ட் போயிடுச்சு. சரி, இப்ப ஆர்எஸ் காரங்க அது ஆண்களுக்கு இல்ல அரசாங்க அதிபரோட போயிட்டு அது பெண்களுக்கு விட திருப்பி கட்டுங்கிறாங்க. அப்ப அவனதான் சொல்றான், நான் ஓட்டு போட்டாலும் உனக்கு அந்த ஓட்டை திருப்பி கொடுன்றான். அப்ப நீங்க எதுக்காக அந்த பணத்தை நீங்க ஊழல் செலவு பண்ணீங்க? சரி, செய்யதெல்லாம் நீங்க ஊழல். ஆனா நீங்க மத்தவங்க பார்த்து ஊழல் சொன்னா நீங்க ரொம்ப உத்தமம் ஆயிடுவீங்களா? அதுக்கு வந்தீங்கன்னா இப்ப 125 இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 125 டேஸ் ஆனதை பாராட்டுறதுக்கு மனசு இல்ல திமுகக்கு. அதே சமயத்துல இதை கண்டிக்க மட்டும் பண்றாங்க. ஸோ இது தொடர்ந்து திட்டத்தை நம்ம 60 இப்போ 2 திட்டமாக ஆக்கியிருக்காங்க இல்லையா? அதாவது 60% முன்னாடி இருந்தால் அதை திமுக கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அதை அதிமுக குரல் கொடுக்கல. இந்த மாதிரி 2 பேருக்குமே கான்ட்ரடிக்ஷன் நிறைய இருக்கு இல்லையா சார்? நீங்கள் ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நான் சம்பளம் இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டுருக்கேன், புரியுதுங்களா? உங்களுக்கு நான் 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். ஒரு ஷோக்கு உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ நாளைக்கு ஷோ உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகிடுவேன். ஆனால் உங்களுக்கு நான் 600 ரூபா தான் கொடுப்பேன். அது நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க. நல்லதா கெட்டதா சொல்லுங்க சார். அதுக்கு கண்டிப்பா கெட்டது. இதே நிலைமை தான். அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பாருங்க 100 நாள் 102 நாளா கொடுத்துட்டோம் அப்படின்ட்டீங்க. ஓஹா, நம்ம 102 கொடுத்தோம். ஏற்கனவே 50 நாளே கொடுக்குறது இல்ல சார். இப்ப கடந்த 6 வருஷமா பார்த்தா வெறும் 50 நாளே கொடுக்கறது இல்ல. இல்ல, நான் எது கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்ப 60% 40% ஆக்குனதுனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு மேல இந்த பர்டன் ஏறதுனால 4300 கோடி பர்டன். உடனே அன்னைக்கே திமுகவோட நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிட்டாரு 4300 கோடி பர்டன் நமக்கு. நம்ம ஏற்கனவே இருக்கிற பர்டன் எல்லாம் போகாம இன்னும் இதை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணும்? சரி, அதுதான் அவங்க கேள்வி. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ராமநாதன் சார், அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகள், தொடர் ஆர்ப்பாட்டங்கள் தமிழகத்தை தொடர்ந்து பொறுத்தவரை. ஆனால் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு நிதி நிறைய வழங்கவே இல்லை. இன்னும் நீங்க பர்டன் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. பொய்யான செய்தி. முதல்ல இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம், அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு அடல் சாதனை நாயகன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். நேற்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். இதையெல்லாம் வைத்து தான் மத்திய அரசாங்கம் நல்லாட்சி தினமாக இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. நல்லாட்சி தினமாக கொண்டு வந்தாங்க. அது தொடர்ந்து, அதாவது நல்லாட்சி நாயகனாக இன்னைக்கு மோடி இருக்கார் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வயிறு எரியத்தான் செய்யும். இன்னைக்கு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு கூலி தொழிலாளர்களை பற்றி பேசுகிறோம். கீழவெண்மணியில் அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கீழவெண்மணியில் இதே டிசம்பர் 25ஆம் தேதி 41 கூலி தொழிலாளர்கள், கூலி உயர்வு கேட்ட விவசாய தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த படுகொலை செய்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தன்னுடைய சொந்த ஜாதிக்காரன் என்பதால் இன்னைக்கு பெரியார் அவர்கள் அந்த கொலை செய்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை ஆதரித்த தினம். அந்த வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக ஆக்கினால் எப்படி ஆதரிக்கும்? அது மட்டும் இல்ல சார், திட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர் மாற்றம் அப்படின்னு, அதாவது நீங்க அதை விட்டுட்டு நீங்க கொண்டு வந்திருக்கிறதை பத்தி பேசணும். சொல்றேன், ராம்ஜி அப்படின்னு சொல்லி ராமரோட பேரை உள்ள கொண்டு வரீங்க. சரி, என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல அறிஞர் அப்படின்னு சொன்னா உடனே அண்ணாவை தான் குறிக்கும். மூதறிஞர் அப்படின்னு சொன்னா ஒரு ஆதரிக்கிற காலத்துல மூதறிஞரா இருப்பாரு, எதிர்க்கின்ற காலத்தில் கொலுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மூதறிஞர் அப்படின்னு சொன்னா ராஜாஜியை தான் குறிக்கும். இவர் பெரியாரோ இல்லையோ, பெரியார்னு சொன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரியவர்கள் இருந்தாலும் கூட அது ஈவே ராமசாமி நாயக்கரை தான் குறிக்கும். அதே போல அன்னைக்கு வடநாட்டில் எல்லாம் ராம்ஜி அப்படின்னு சொன்னா ரகுபதி ராகவ ராஜாராம் பசீத்த பாவன சீதாராம் என்று ஈஸ்வர அல்லா தேர நாம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னாரு. ராம்ஜி அப்படின்னு சொன்னாலே வடநாட்டில எல்லாம் மகாத்மா காந்தியை தான் குறிக்கும். அது இன்னைக்கு பெரியார்னு நீங்க சொல்லிடுறேன், ஒரிஜினல் பேரே இருக்கு, அதை எடுத்துட்டு எதுக்கு? அதுதான், அதாவது இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களே உங்க பேரை வைக்கணுமா அல்லது உங்கள் பெயராக குறியீடாக விளங்கக்கூடிய ராம்ஜி அவர்களுடைய பெயரை வைக்கணுமா அப்படின்னு கேட்டா ராம்ஜி பெயரை வைங்க அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு மேலிருந்து வாழ்த்துவார். ஆமா, அதுதான். எந்த வடநாட்டுல எல்லாம் ராம்ஜின்னு சொன்னாலும் மகாத்மா காந்தி என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். அதனால ஒன்னும் பேர் மாற்றம் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில
100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களே, எங்க பொருளாதார சிக்கல் எங்க வந்தது? அப்ப 100 நாள் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கும், 50 நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பணம் கொடுக்கும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் 2021ஆம் வருஷம் சொன்னாங்களே, இன்னைக்கு 2025 வரையும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலையே. அதனாலதான் நீங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க. ஆனா நாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக ஆக்கினது மட்டும் இல்லாம இந்த நாத்து நடுகையின் போதும் சரி, அறுப்பறுக்கிற நேரத்திலையும் சரி, களை பிடுங்கக்கூடிய நேரத்திலையும் சரி, ஒரு 60 to 90 நாட்கள் வரை வேலை கிடையாது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 225 நாட்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது பொறுக்குமா? ஏதாவது அவங்க ஆட்சியில ஏதாவது நல்லது நடந்துடலாமா அப்படின்னு வயிறேறியத்தான் செய்யும். அதனால அவங்க போராட்டம் நடத்தத்தான் செய்வாங்க. மகாத்மா காந்தியை பத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் முரசொலியிலையும் அந்த காலத்துல கட்டிடம் பெண்கள் தோளில் கைபோட்டு வரும் அழகை பாரீர் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு உடல் தளர்ச்சியான போது 2 பெண்கள் மீது கைபோட்டு வந்த அந்த காலகட்டத்தில் இந்த கட்டழகிகளுடைய தோளில் கைபோட்டு வருகின்ற காட்சியை பாரீர் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்னு சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் ஆதரிக்கின்றார்களா அப்படின்னு தெரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று விமர்சித்த காலத்திலெல்லாம் காங்கிரஸ் கட்சி எம்ஜிஆரோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு தீய சக்தி அப்படின்னு அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரும் இன்னைக்கு அண்ணன் பேசுறத கேட்டா இந்திரா காந்தி அம்மையாரோ அல்லது மற்ற தலைவர்களோ இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அண்ணன் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கும் தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசுவோம். பமல் கந்தசாமி, அதாவது நீங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. அதே மாதிரி பிஜேபியின் முதல் அடிமை திமுகன்னு விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. அதை ஒட்டியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது யார் தவறு, திமுகவா பாஜகனா 2 பேரும் தான். 2 பேரும் எங்களை கேட்டால் 2 பேரும் ஒரே ஆட்கள் தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். திமுக இதில் ஒரு சில நாடகங்கள் நாடுது. மொத்தம் 80 லட்சம் பேர்கிட்ட 100 நாள் வேலை வாய்ப்பில் பதிஞ்சிருக்காங்க. அதில் 20 லட்சம் ப்ளஸ் பேருக்கு தான் 100 நாள் வேலையே கொடுத்துருக்காங்க. ஒரு 25 லட்சம் பேருக்கு ஒரு நாள் கூட வேலை கொடுக்கல. ஒரு 50 லட்சம் பேருக்கு தான் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு நாள். இது இல்லாமல் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துது, வேலை வாய்ப்பு இல்லைன்னு இவங்களெல்லாம் கூட்டு போனோன்னு பேத்திக்கிறாங்களே. எங்கள் ஏரியாவில் நடந்தது. நான் பம்மலில் இருக்கேன், பொலிச்சூர்லலாம் 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லோரும் வாங்க, இன்றைக்கி நம்ம போய் போராட்டம் பண்ண போகிறோம். அவங்கள்ட்ட போட்டு போராட்டம் பண்ணி உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டு போனாங்க. இந்த 300 இடத்துலையும் இதுதான் நடந்திருக்கு. சொந்தமாக உங்களால் ஆள் கூட்டு போகிறதுக்கே அருகதை இல்லை. உங்கள் கட்சிக்காரனே உங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு காசு கொடுக்காம வரமாட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ன்றது ஒன்று கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு தானே? இல்லை, இவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கார்டு போடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். 10 பேரில் கார்டு போட்டால் 4 பேர் அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டில் காசுகளும் ஆளுக்கு பாதி, திமுக காரன் பாதி எடுத்துப்பான், அவன் அக்கௌண்ட்டுக்காரன். இதுதான் அந்த இதில் நடந்திருக்கு. இவங்க ஏற்கனவே கொடுத்த 100 நாளே யாருக்கும் வேலை கொடுக்கல. இந்த 4500 கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்கிறது அது ஏமாத்துற. 2 பேரும் சேர்ந்து மக்களை முட்டாளாக்குறாங்க. இதுதான் இதில் உள்ள இதே தவிர இவர்கள் திமுக இந்த 100 நாளை வச்சு அரசியல் பண்ணாங்க. திமுக இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு சாதனைன்னு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு 15 நாங்கள் இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், காலையில் சாப்பாடு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த திட்டங்களை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் இந்த டோட்டல் திட்டங்கள், ஈவன் அந்த மகளிர் உரிமை தொகை உட்பட டோட்டல் திட்டங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 40,000 to 50,000 கோடி தான். ஆனால் தமிழ்நாட்டோட சொந்த வருமானம் ஜிஎஸ்டி இல்லை, சொந்த வருமானத்தில் 25% டாஸ்மார்க் கொடுக்குது. டாஸ்மார்க்கில் அந்த அமௌண்ட் எல்லாம் வந்துருச்சு. 4 லட்சம் கோடி இவங்க பட்ஜெட் போடுறாங்களே, டாஸ்மார்க் வருமானத்திலே நீங்கள் சொல்கிற எல்லா திட்டமும் முடிஞ்சிருச்சு. அதில் 2.5 லட்சம் கோடி நீங்கள் சேலரி போடுறீங்க, பென்ஷன் போடுறீங்க. மீதி 1.5 லட்சம் கோடி தமிழகத்தில் எங்கே போச்சு? இவர்கள் எல்லா திட்டங்களையும் போட்டு 40% கமிஷன், 60% ஏதாவது ரோடு போடுற மாதிரி போடு, கட்டுற மாதிரி கட்டு, எல்லா கட்டடமும் உதிருது, எல்லா கட்டடமும் இடியுது, எல்லா பாலமும் கீழே உழுது. இப்படி தான் அவர்களுடைய இது இருக்குது. இவர்கள் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் இதுவரை ஓட்டு வாங்கியிருக்காங்களே தவிர சொந்தமாக நான் இதை பண்ணியிருக்கேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது. போன 2021 தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கை 505 அதை படித்தீங்கன்னா
நாங்கள் வந்து இவ்வளோ 500 திட்டங்கள் கொடுத்துருக்கோமே, இதுக்கு ஃபண்டு எப்படி வரும்? ஏற்கனவே அதிமுக காலம் வரை 6 லட்சம் கோடி நேரடி கடனும் மறைமுக கடன் 3 லட்சம் கோடி இருக்கு. நீங்கள் இதை எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு எல்லாரும் எங்களை கேட்கலாம். இது வந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த வரி மாறாமல் அப்படியே இருக்கு. நாங்கள் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர் செய்து இதெல்லாம் செய்து காட்டுவோம் பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதில் ஒரு 75% வாக்குறுதியை நிறைவேற்றவும் இல்லை. 25% வாக்குறுதிக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு 1-2 நிறைவேற்றிருக்காங்க. அதற்கு மேல் 4 லட்சம் கோடி கடனும் வாங்கியிருக்காங்க. அப்போ இவர்கள் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்போ ஓட்டு கேட்க முடியும்? ஏற்கனவே அம்பலம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவர்கள் வந்து தில்லாலங்கடி தான், அது இப்போ அம்பலம் ஆயிடுச்சு. அதனால பல்வேறு விஷயங்களை பிஜேபி கூட நாடகம் நடத்திக்கிட்டு, எங்களுடைய ஆதவ அர்ஜுனா கூட சூப்பரா சொன்னாரு அந்த சத்யராஜ் படத்துல, ஏண்டா மணி நமக்கு யாராச்சும் ஓட்டு போடுவாங்க? என்னங்கண்ணா நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ அவங்கள எப்படி ஓட்டு போட வைக்கிறது? ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மறந்துடுவாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் கூப்பிடு, கொளுத்தி போட பிரச்சனையாக்கு. இதை தான் எல்லா விஷயத்திலையும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும். அப்போ மக்கள் மறதி வரணும். அப்போ மக்கள் மறதி வரணும். இந்த பிரச்சனையெல்லாம் வேற யார் மேலே தூக்கி போடணும். பிஜேபி உத்தமன்னு சொல்லல, ஆனா இவங்க நடத்த நாடகம் இந்த ஓட்டுக்காக தான். இந்த அரசியல் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நார்மலா எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. ரோட்ல வண்டியில போய்கிட்டு இருந்தா கார் கண்ணாடியில எதையாச்சும் பிசு பிசுன்னு தூக்கி போடுவாங்க. உடனே வைப்பர் போட்டுறாத, கண்ணாடி ஃபுல்லா மறைஞ்சிரும், அப்புறம் உன் இலக்கு போக முடியாது, இவன் வந்து திருடிட்டு போயிடுவான்னு. அந்த வேலையை தான் தாவேகா மேல திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் பிஜேபியை குறை சொல்லவில்லை? சொல்லுவோம், செய்வோம், எல்லாம் செய்வோம். ஃபர்ஸ்ட் இலக்கு அடைவோம். ஓன் திருட்டுத்தனத்தெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு எங்க இலக்கு திமுகவை அம்பலப்படுத்துறது, திமுகவை இந்த எலெக்ஷன்ல தூக்கி வெளில போடுறது. அந்த மாதிரி நோக்கத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். திமுக தானே 1999 பிஜேபியை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு இங்க வந்தது. அப்போ அவர் தானே முதல் அடிமை. அடிமை மட்டும் இல்ல, இன்னைக்கு சிறுபான்மையரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? உங்களுடைய காவல் நான் தான் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு எல்லா சம்பவமும் அந்த சமயத்துல தான் நடந்தது. பாபர் மசூதி இடிக்கிறதுல இருந்து இல்ல குஜராத் கலவரத்துல இருந்து எல்லாமே அப்பதான் நடந்தது. அப்ப நீங்க 5 வருஷம் அப்பிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதுக்கப்புறமும் காங்கிரஸ் பீரியட் இங்க ஸ்ரீலங்கா இஷ்யூ நடந்துகிட்டு போது அங்க நீங்க அமைச்சர் பதவியை கேட்டு தானே போராடிக்கிட்டு இருந்தீங்க. மக்களுக்காக திமுக இதுவரை எதுவும் செய்ததில்லை. அவர்கள் சில விஷயங்களை செஞ்சுட்டு அதை வச்சே ஓட்ட வாங்கிடலாம் நினைக்காங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்காங்க. திமுக தாவேகாவை திசை திருப்புவதை எங்களுக்கு உணர்ந்துட்டோம். எங்க தலைவர் உணர்ந்துட்டாரு. பிஜேபி உத்தமர் கட்சி கிடையாது. ஆனால் எப்போது அதை அம்பலப்படுத்த வேண்டுமோ அப்போ அம்பலப்படுத்துவோம். இன்னைக்கு நோக்கம் புல்லா திமுகவை நோக்கி மட்டுமே. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். குமாரராஜா சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு பெயர் மாற்றம், திமுகவின் ஆர்ப்பாட்டம் குறித்து. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகச் சரியாக பொருந்துகின்ற எங்கள் முப்பாட்டன் வள்ளுவனுடைய குரல் தான் இந்த குரல். ஏற்கனவே அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்கள் ஒரு சிம்பாலிக்காக சர்தார் என்றால் யார், பூஜ்யஸ்ரீ என்றால் யார், பாபுஜி என்றால் யார், பெரியார் என்றால் யார், புரட்சி என்றால் யார் என்கின்ற பெயர்களை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர்களை யாராவது மோகன் சாந்த் யாராவது குறிப்பிட்டிருக்கிறார்களா? காந்தி என்று சொன்னாலே அவர்தான். அதே போலத்தான் பாபுஜி என்று சொன்னால் ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் நமது பாபுஜி நமது மகாத்மா காந்தி அவர்களையும் குறிப்பிடும். இந்த நேரத்தில் விபிஜி ராம்ஜி என்று சொல்லுகின்ற பொழுது ராமரையும் தன்னுடைய கடவுளாக வணங்கிய மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டத்திற்கு அந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு மிகச் சரியான விஷயம்தான். ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இந்த பெயர் வாயில் நுழையாமல் போகின்றது. நீங்கள் கூட ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்ன பொழுது வாயில கொஞ்சம் அதாவது நாக்கு சுளுக்கு பிடிச்சுக்கின்ற அளவிற்கு இந்தியினுடைய வார்த்தைகள் மிகச் சரியாக இல்லை என்பது யதார்த்தம், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் நீங்களே இப்ப சொல்றீங்க பிபிஜி ராம்ஜி என்று சொன்னால் ஈஸியாக நுழையுது அப்படின்னா, திட்டத்திற்கு பெயர் பிரச்சனை அல்ல, திட்டத்தினுடைய என்ன முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நம்ம நந்தகுமார் அவர்கள் ஒருவேளை தாவேகாவை இன்னைக்கு
ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட வந்திருக்கிறா இல்லையான்னு தெரியல. ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஒரு அஜெண்டாவோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈக்குவலா நம்ம கந்தசாமி அவர்களும் ஈக்குவலா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டுச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இருந்த உறவுகள் எப்படி, பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துக்கு அழைத்து வந்து அறிமுகப்படுத்திய இயக்கம் எந்த இயக்கம், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பதவியை விட்டுவிடாமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே, மத்திய ஆட்சி பொறுப்பிலே தொடர்ந்து இருந்த டிஆர் பாலுவும் அவர்கள நம்முடைய கூறிய கலைஞர் அவர்கள் தகதகாய என்று வந்திருக்கிறது என்று சொல்லுவார். அதை விட்டு வெளியே வருகின்ற பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தமிழ்நாடு ஏற்கனவே அந்த கேள்விதான் வச்சிருந்தேன். தமிழ்நாடு அரசு மேல வந்து அதிகமான சுமையை வந்து சுமத்துறது, இந்த 60-40 அப்படின்ற பெர்சன்டேஜ், அதே மாதிரி வந்து பல்வேறு மாற்றங்களும் இதில் வந்திருக்கு. கண்டிப்பாக இது வேலைகள் வந்து சரியாக நடக்காது. கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தோட மெயின் மோட்டோவே இதுமேல் அந்த திட்டமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டோவில் தான் கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டமே நடந்தது. இல்லைங்க, இவங்க என்ன சொன்னாங்க, தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்த 505 இருக்கு இல்லையா, அந்த 505ல இதுவும் அடங்கும். ஏதாவது சொன்னாங்க, 150 நாள் வேலையை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4300 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக பண்ணியிருக்காங்க, சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் மாநில அரசுகள் மத்திய அரசினுடைய முழு திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையை விட்டு என்கின்ற கதையாக எப்பொழுதும் மத்திய அரசுடைய திட்டத்தை மாநில அரசுகள் பயன்படுத்தி கொண்டு, அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில இருக்கின்ற தமிழக அரசு மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் MNRG என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய எலக்ட்ரானிக் பஸ்கள் இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக் பஸ், மத்திய அரசு திட்டம் ரேஷன் அரிசி 20 கிலோல 2 பைசா கூட மாநில அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, முழுக்கவே மத்திய அரசினுடைய திட்டம். ஆனா வெளியே சொல்றாங்களா, 20 அரிசி ரேஷன் அரிசி இலவசமா வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் பஸ்கள் பூராத்தையும் முழுக்க 100% ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில 100% மத்திய அரசினுடைய திட்டம். அதே மாதிரி தான் இந்த திட்டத்திலையும் இதுவரைக்கும் 100% மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளுக்கு சுமை ஏற்றப்படும், அது என்ன உண்மை, அதை எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்திற்கு சுமை வருகின்ற பொழுது அதை சரி கொடுக்க வேண்டியது. இன்னும் திட்டத்தினுடைய முழுசா வரலையே, மாநில அரசுக்கு கொடுக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு பைனான்சியல் கான்சிக்வன்சஸ் வந்த உடனே அந்த திட்டத்தை முழுவதுமாக எதிர்க்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தனை வருஷமா இருந்தது, 5 வருஷத்துல இந்த திட்டத்தை ஒரு முறையாவது எதிர்த்தாங்களா? 125 நாட்கள் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவரை மானியத்துல வந்து மட்டுமே கேஸ் மானியத்துல 85,000 கோடி ரூபாய்களை வந்து இடைத்தரகர்களாக திங்கப்பட்டு வந்தது. அது முழுவதுமாக டிஜிட்டலைஸ் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி தான் இப்ப இந்த திட்டத்தை டிஜிட்டலைஸ் பண்ணதுனால எல்லாருக்கும் வந்து நேரடியா சேரும் அப்படின்றீங்க. ஆதார் கார்டை லிங்க் பண்ணி சரி நேரடியாக செய்ய போறாங்க. கண்டிப்பா சார், நான் பேசுவோம். மாநில அரசுக்கு தனக்கு பங்கு வருகின்ற பொழுது நிறைவு செய்யுங்க சார். மாநில அரசு தன்னுடைய பங்கு வேண்டும் என்று குறிப்பிட்ட பொழுது இல்ல முடியாது, எங்களால் செய்ய முடியாதுன்றதுக்காக ஏமாற்று வேலையாக நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். எப்பொழுதும் மத்திய அரசு திட்டத்திலே முழுவதுமாக குளிர் காய்ந்தவர்கள் இன்றைக்கு அது முழுவதாக கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை சிதைக்கின்ற வகையிலே கண்டிப்பா பேசுவோம் சார். இடைவேளை கந்தசாமி சொன்னது போல 100 நாட்கள் வேலையாட்களை கூட்டு வந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய அவலம். சரி, ரைட், ஓகே, நம்ம பேசுவோம் சார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து திமுக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை பற்றி விவாதித்து வருகிறோம், தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு நந்தகுமார் சார், அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகள், நீங்கள் வந்து இன்றைக்கி 100 நாள் வேலை திட்டத்தில் பெயர் மாற்றத்துக்கு சொல்கிறீங்க, அது மாதிரி இந்த திட்டத்தில் வந்து இந்த 60-40 பற்றி நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த 100 நாள்லேயே நீங்கள் 150 நாள் சொன்னீங்க, அதையும் கொடுக்கல, திமுக கொடுக்கல. இருந்த 100 நாளுமே 100 நாள் வேலையை கொடுக்கல, கொடுத்தது சம்பளமும் சரியாக கொடுக்கல. இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது இன்றைக்கி இதை போராட்ட வேண்டிய அவசியம் என்னன்றது தான் எல்லாருடைய ஒட்டுமொத்த ஒரு கேள்வியாக சார். இது எப்படி சார் இவங்க புரியாமல் பேசுகிறாங்க எனக்கு தெரியல சார். இப்போது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இன்றைக்கி தான் 60-40, அன்னைக்கு வந்து 100% வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும். 100 நாளைக்கு வேலையே கொடுக்கலையே. நான் சொல்ல வரேன், ஒன்றிய அரசு கொடுக்கணும். இப்போ நான் இந்த மாதம் வந்து இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, வேலை செஞ்ச 15 நாள் நீ செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புது சட்டம் சொல்லுது. ஆனால் அன்னைக்கு வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலான்னு இருந்தது. நீங்கள் எப்போ வேணாலும் கொடுப்பீங்களா காசை?
சார் நீங்க கொடுக்க வேண்டிய 100% இப்போ ஜனவரி மாதம் நான் வேலை பண்ணல, சரி தை மாதம் விட்டுருங்க, அறுவடை பண்ணுறோம்லாருங்க, நான் மார்ச் மாதம் வேலை பண்ணுறாங்க, ஏப்ரலில் மேலே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த மார்ச் மாதம் உண்டான பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து மேலே கொடுப்பேன். அதுக்கடுத்து மேக்கு உண்டானது நீங்கள் வந்து ஜூனில் கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன். நீங்கள் அமௌண்ட்டை கொடுக்கலையே. நீங்க இது வரைக்கும் கொடுத்துறது பாத்தீங்கன்னா வெறும் 50% உண்டான அமௌண்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னும் வர வேண்டிய பாக்கி வேற இருக்கு. இப்படி இருக்கும்போது எதை நம்பி மாநில அரசு வேலை கொண்டு போவாங்க? சார் நீங்க எங்கேயோ இருக்கீங்க சார் டெல்லியில, கொண்டு போல எங்கேயோ இருக்கீங்க டெல்லியில, இங்க வேலை கொடுத்தா சும்மா இருப்பானா சார்? நேரா வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆபீஸ் வர வேண்டிய பணம் எப்படினாலும் கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துடும். நீங்க இது வரைக்கும் வரல சார். ரீஎம்பர்ஸ் பண்ணிக்க வேண்டியதானே மக்களுக்கு கொடுத்துட்டு சார். அதாவது மற்ற அரசாங்கம்லாம் முன்னெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும்ன்றது கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த அரசாங்கத்துல கொடுத்தாதான் காசு, இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, புதிய கல்வி திட்டத்துக்கு என்ன சொன்னாங்க, நீங்க வந்து இதை பார்த்துட்டு ஒத்துக்க சொல்லுங்க, நான் தரேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன ஒத்துக்கிட்டா மாதிரியும் நீங்க அது ஒத்துக்கினாதான் காசு கொடுப்பேன்னா, இப்போ அந்த சிக்ஷால வந்து நீங்க தர வேண்டிய 2500 கோடி உன்ன பேலன்ஸ் நிக்குது, அது எப்ப நீங்க கொடுப்பீங்க? அதுக்கு அவங்க வந்து சில நிபந்தனைகள் சொன்னாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது புதிய கல்வி கொள்கை திட்டம். ஆனா இது வந்து 150 நாள் நீங்க பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே சார், அந்த ஸ்கீமுக்கு என்ன சார் உங்கள்ட்ட திட்டம் இருக்குது? அத முதல்ல சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு காசு கொடுக்கலான்னு மாநில அரசு ஃபுல் அமௌண்ட்டையும் நாங்களே பேர் பண்ணிக்கிறோம்னு ஒரு மெட்ரோக்கு கொடுத்தாங்க 7500 கோடி கொடுத்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு முக்கியம் எதுன்னு தெரியலையா? ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. இது பிஜேபி காசே கொடுக்காம நாளை இன்க்ரீஸ் பண்ணுது, இவங்க வேலையே கொடுக்காம கணக்கு காட்டுறாங்க. இதுல வந்து கல்வியும் அந்த தொழிலாளர் இது ரொம்ப முக்கியம். அதுல பெரிய செலவும் கிடையாது. நீங்க கோடி கோடியா மத்ததுக்கு செலவு பண்றீங்க, கல்விக்கு 2500 ரூபாய் கொடுக்காம இந்த வருஷம் பல தாய்மார்களுடைய குழந்தைகளை அந்த கல்வி திட்டத்துல சேர்க்க முடியாம போயிடுச்சு. கல்வியில கூட நீங்க விளையாண்டுருக்கீங்க, மத்ததுல காசை கொடுக்கீங்களா? இந்த காசை உங்க காசை கொடுத்துட்டு நீங்க வாங்க, நம்ம மக்கள் தானே தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கிருக்கீங்கல்ல, அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க பதிவு பண்றாரு, அவரான பதிவு பண்றாரு. அதாவது இந்த வருஷம் 24-25 இந்தியா முழுக்கம் பண்ண தணிக்கையில இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடைநிற்றல் இல்லாத பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க சார். அது மாத்திரம் இருங்க சார், அது மாத்திரம் இல்லாம இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களா போயிட்டு இருக்காங்க. 45% மாணவர்கள், அதாவது 45 தகப்பனாருடைய மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமா இருக்குன்னு 22% சொல்றது சார். இந்த வருஷம் டாஸ்மார்க்ல அடிமையான 45% ஆண்கள்ல அவங்களுடைய குழந்தைகள் 22% நீங்க ஆயிருக்காங்க. சரிங்களா? கல்வி கட்டணம் ரொம்ப முக்கியம், அதுவும் குழந்தைகளுக்கானது. அத கூட உங்களால செய்ய முடியலன்னா என்ன ஆட்சி பண்றீங்க? ஆளுங்க உள்ள வரணும். கல்வி கட்டணம்ங்கிறது கட்டண கல்வியே கிடையாது, இங்க இலவச கல்வி. அது புரியாம இவர் பேசிட்டு இருக்கு. வருஷம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல 25% பிரைவேட் ஸ்கூல்ல குண்ட உரிமை அது ஆர்டிஐ போடுங்க. ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் இருக்குல, அத போடுங்க. வருஷம் நீங்க சொல்ல போறீங்க வந்து அந்த 20 கொடுத்தாங்க ஆண்களே சார். ரைட் எஜுகேஷன் ஆக்ட், ரைட் எஜுகேஷன் கேட்கல, பாதிப்பு என்ன? ரைட் எஜுகேஷன் கேட்கல, ஒன்றே கேட்காம ஒரு சொல்லு சொல்லுங்க. இப்போ வேலை பேர் ஒரே காரணம் சொல்லுங்க. பள்ளி சும்மா வந்தவங்க டாஸ்மாக் இல்லையா? சரி டாஸ்மாக் நிறுத்தி சொல்லுங்க. நீங்க டாஸ்மாக் வரவே ஒழிச்சுறாங்க. நீங்க சொல்லுங்க சார், சொல்றாங்க டாஸ்மாக் வரவே ஒழிச்சு தமிழ்நாடு அன்பு சொல்லுங்க. நீங்க டாஸ்மாக் அத நீங்க டாஸ்மாக் சொல்லுங்க. அதை எதிர்பார்த்து குழந்தைகளோட கிடையாது, குழந்தைகளுக்கு இலவசமா எல்லாம் கொடுத்து போறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க திரும்ப டாஸ்மார்க்குக்கு அந்த கட்சியோட பிரமுகர் இல்லாத போது அந்த கட்சியோட குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சார் அது தப்புதான் சார். ஆனா 25% குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது 25% இந்த ஆர்டி, அதாவது இந்த நம்ம சொல்ல ரைட் டு எஜுகேஷன்ல வந்து வழங்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. நீங்க அவங்க கேளுங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் சார், நான் சொன்னதானே ஒரு கத்தின தாண்டி பேசுங்க.
ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் போங்க, ஸ்கூல் அதிகாரிக்கு போங்க, அங்கே போங்க, டிபிஐ போங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, எவ்வளோ மனு வந்திருக்கு, அதில் யாரால எந்தெந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்களோ லிஸ்ட் இருக்கு. அதாவது 25% போலனா கூட போன வருஷம் வரைக்கும் 17% ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்துருக்காங்க. நான் சொல்றேன். இப்ப இவர் குணராஜா ஒரு கேள்வி வச்சாரு, 150 நாள் சொன்னீங்களா, ஏன் வந்து நிறைவேற்றலன்ற ஒரு கேள்வி சார். 50 நாளுக்கே காசு இல்ல, நீங்க குடுப்பீங்களா குடும்பம் தெரியல. 150 நாள் நாங்க கொடுக்கதான் பண்ணதான் போறோம். இருங்க, அவசரப்படாதீங்க சார். நீங்க மாத்திரம் எல்லாமே 2047 தான் கொடுப்பேன்னு சொல்லும் போது எங்களுக்கு திட்டம் வைக்க வேணாவா? நாங்க கொடுத்தோம். இருங்க சார், அவசரப்படாதீங்க. இல்ல சார், அதாவது ஒரு கணக்கு சொல்லிடுறேன். 100 நாள் நீங்க சொன்னீங்க, 50 நாள் நாங்க பணம் கொடுத்துறோம், 100 நாள் கொடுங்கன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்ப 60-40 கொடுத்துருக்காங்க. 125 நாள் வேலை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். அதுல என்ன உங்களுக்கு ஆர்ப்பாட்டம்? அப்படி அதாவது நீங்க கொடுக்க வேண்டிய தொகையை கம்மி பண்ணிடுவீங்க, நாளை ஏத்திடுவீங்க. அப்ப இதுக்கே கொடுக்க முடியாது போது அதுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 100% நான் கொடுத்துறேன், எப்ப கொடுக்குற மாதிரி அந்த 100 நாள் நான் தரேன், 25 நாள் நீங்க வேணா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான நீங்க சொல்றீங்களா 15 நாளுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணுன்றீங்களா, 10 நாளுக்குள்ள உங்க பேமெண்ட் உங்ககிட்ட வந்து சேரும். சோசியல் ஆடிட் பண்ண போறீங்களா, பண்ணுங்க. இதுவரை பண்ணிட்டீங்களா? எல்லா மாநிலம் சோசியல் ஆடிட் பண்ணிட்டீங்களா சார்? சோசியல் ஆடிட் பண்ணாம இது வரைக்கும் எந்த மாநிலம் இவங்க காசு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயுமே கொடுங்க சார். இந்த டிஜிட்டல் பேர்ல இவங்க சார், நான் சொல்லல சார், சிஏஜி சொல்றாங்க சார், 10,000 கோடிக்கு மேல சார் வெறும் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டே இருக்கு சார். இல்ல அது சொல்றீங்க, அதே அதே நான் சொல்றேன், அதுல சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன் என்ன காரணம் சொல்றாரு பாருங்க. 2G கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அப்போ 2G ல என்ன நிலவரம் சொல்லுங்க. 2G ல நிரூபிக்கப்பட்டதா? 2G நிரூபிக்கப்பட்டதா சார்? வாபஸ் ஆனது அப்ப எப்படி அது உண்மை நீங்க சார்? ஆமா சார், சிஏஜி அன்னைக்கு நாங்க சொன்னத உண்மை ஏத்துக்கிட்டு நாங்க கேஸ் போட்டோம், கோர்ட்ல இருந்து கொடுத்தோம், அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சோம். இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் வச்சு நீங்க பிஜேபி மேல கேஸ் போட வேண்டியதானே? ராகுல் காந்தி அவர்கள் நாங்க பண்ண முடியாது சார். இது அரசாங்கம் முன் வந்து எடுக்க வேண்டும் முதல்ல. ஏன்னா ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, நாங்க கேள்வி கேட்கிறோம். அதை நீங்க முதல்ல விவாதத்துக்கு கொண்டு வரீங்களா? நீங்க அதை விவாதத்துக்கு கொண்டு வரீங்களா? அதை நீங்க விவாதத்துக்கு கொண்டு வராம மறைக்கிறீங்க சார். போன வருஷம் 3 வருஷம் 24 பாரத் மாலா வந்தது, ரோடு கான்ட்ராக்ட்ல 28,000 ரூபாய் அந்த 2 லட்சம் ஆக்குனீங்க, 1,70,000 கோடி. அது நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்துக்கலாம், அந்த கான்ட்ராக்ட் மேல ஆக்ஷன் எடுத்துக்கலாம் சார். அதுக்கான விளக்கத்தை சொன்னாங்க. என்ன விளக்கத்தை சொன்னாங்க? டனல்ஸ் சார் நாங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டோம். டனல்ஸ் போடுறதுக்கு செலவு அதிகமா சார். எவ்வளவு டனல்ஸ் போட்டீங்க? டனல் போடுங்க சார். டிபிஆர் இப்போ இதுக்கு பார்த்து டிபிஆர்ன்றீங்களா? மதுரைக்கு கோயம்புத்தூர் கேட்டா டிபிஆர்ன்றீங்களா? அப்ப அந்த ரோடு போது டிபிஆர் போடல நீங்க. அப்போ உங்களுக்கு டிபிஆர் போட்டு டன்னலே வராதுன்னு டிபிஆர் போட்டீங்களா? அப்ப எது டீடைல் பார்த்து அதுக்கான பதில சொல்லுங்க சார். இப்ப டிபிஆர் வந்து நீங்க எங்க மெட்ரோல சொல்றீங்க, நாங்க சரியா நீங்க போடலன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பாரத் மாலா ஸ்கீமுக்கு நீங்க டிபிஆர் போடாமலாம் நீங்க ஸ்கீம் வந்து பண்ணீங்க, அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு டேனல் வரணும்னு கேக்குறேன். அண்ணா வந்து ஒரு திருக்குறளை சொன்ன மாதிரி அழகா திருவள்ளுவர் எழுதியிருக்கார், பழகிய செல்வம் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகத்தை பத்தி அப்பவே ஆமா, கழகத்தை பத்தி அன்னைக்கே எழுதியிருக்கார். சரி, பழகிய செல்வம் போயிரும். அதாவது நேற்று சம்பாதிச்ச பணம் இல்ல, தொன்று தொட்டு வரக்கூடிய செல்வமும் போயிரும், பண்பையும் கெடுக்கும். எங்க போனா கழகத்துக்குள்ள நீ, கழகம் அப்படின்னு சொன்னா சூதாட்ட விடுதி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். சூதாட்ட விடுதிக்குள்ள நீ காலை வைத்தால் எல்லாமே பண்பையும் கெடுத்துடும், பழகிய செல்வமும் கெடுக்கும். காங்கிரஸ் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அறிவாலயத்துக்குள்ள காலை வச்சாங்களோ, கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு உண்டான பண்பும் போயிருது. அண்ணனை சொல்லல, காங்கிரஸ் கட்சிக்கு தான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில நான் அந்த மாதிரி விமர்சனம் பண்றது இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பண்பையும் கெடுத்து விட்டது அவர்களுடைய பழைய மக்கள் ஆதரவு என்ற செல்வம் பாருங்க. நீங்க பாரத் மாலா ஸ்கீம்ல அது உயர்மட்ட சாலை அமைக்க அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையும் ஒரு 3.5 கிலோமீட்டர் உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு 640 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 200 கோடி ரூபாய 200 கோடி ரூபாயில நாங்க வந்து இந்த தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையும் கிட்டத்தட்ட நந்தனம் வரையும் தான் நாங்க வந்து 200 கோடி ரூபாயில ஒரு கிலோமீட்டருக்கு 200 கோடி ரூபாயில சாலை அமைப்போம், உயர்மட்ட சாலை அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல டெல்லியில என்ன சொன்னாங்கன்னா, அதுல வந்து பல கணவாய்கள் இருக்கிறது, உயர்மட்ட சாலைகள் இருக்கிறது, சுரங்கம் தோண்ட வேண்டி இருக்கிறது, அதெல்லாம் சிஏஜில பதில சொன்னாங்க. அதனால
அதற்கும் இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கும் அது பண்ணும்போது தான் தெரிஞ்சுதான், முதலே தெரியலையான்ற ஒரு கேள்வி வச்சு. முதல்லயே தெரிஞ்சுதான். ஏற்கனவே மற்ற சாலைகளுக்கெல்லாம் எதற்கு அதிகமான நிதின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலாக ஆமா அதற்கு பதிலாக சொன்னோம். இதற்கு ஏன் இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான பதிலை மத்திய அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஐயா சொன்னாங்க, அதாவது 50 நாளே வேலை கொடுக்கல, 100 நாளே வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏன்னா பணம் மாத்திரம் 100% மத்திய அரசாங்கம் குடிக்கிறது. 40,000 கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நீங்க போட்டு பாருங்க, இப்ப கூகுள்ல போட்டு பாருங்க, 40,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வந்து பணம் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மாநில அரசாங்கம் அந்தந்த ஊராட்சி மன்றங்களுக்கு பணம் ஒதுக்கல. அந்தந்த ஊராட்சி மன்றங்களுக்கு எல்லாமே பிரசிடென்ட் என்ன அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் இந்தியா அதுல ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. முன்னால எப்படி மஸ்டர் ரோல் ஊழல் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஃபேமஸ், கலைஞர் ஆட்சியில. அதே மாதிரி தான் 50 பேர் வேலைக்கு வந்தாங்கன்னா 100 பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு எழுதுவது அந்தந்த ஊராட்சி மன்றங்களுடைய வேலையாக இருந்தது. இன்னைக்கு கைராக பரட்டும் போது அந்த டிஜிட்டல் மூலமாக இன்னைக்கு மாநில அரசாங்கம் ரேஷன் கடையில கொண்டு வந்திருக்காங்களே, ரேஷன் கடையில கொண்டு வந்திருக்காங்களே, ரேகை அழிந்திருந்தாலும் கூட அந்த ரேஷன் பொருட்களை கொடுப்பதில்லை, அது மாநில அரசாங்கம். அதனால ரேகை பரட்டும் போது அந்தந்த பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதால மத்திய அரசாங்கம் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அந்த 40% அப்படின்னு சொன்னா, அதாவது இப்போ 300 ரூபா கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு நாள் கூலியாக. அத இவர்களுக்கு கூலியை பத்தி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது. இங்க தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருந்த போது உணவகம் திறக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், அதான் தூய்மை ஒரு 2 நாளைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருந்த போது, கூலி தொழிலாளர்கள் போராடி கொண்டிருந்த போது கூலி படத்தை பார்த்து விமர்சனம் எழுதியவர் தான் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவரும், அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்றாரு அந்த ரசிகர் மன்ற தலைவரும் கூலி படத்துக்கு விமர்சனம் எழுதி கொண்டிருந்தார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி. 300 ரூபா சம்பளத்தை 300 ரூபா சம்பளத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கறாங்கன்னா ஒரு 40% முன்னாங்க 12 120 ரூபா அப்படின்னு சொன்னா அதையும் சேர்த்து 420 ரூபாயாக நீங்க கூலி தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க சமூக நீதி ஆட்சி எப்படி தூய்மை பணியாளர்களை எப்படி குண்டுகட்டா தூக்கி நாங்க அப்புறப்படுத்துவோமோ, எப்படி அரசு ஊழியர்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்துவோமோ, செவிலி தாய்மார்கள் இன்னைக்கு வந்து அங்க போராடி கொண்டு கூவாஞ்சேரி பக்கத்துல விவசாயிகள் 2 வருஷம் போராடி இருக்காங்க. 1000 பேரை கொண்டு கொடுத்திருக்கீங்க. பேசாதீங்க, பேசுறதுக்கு எந்த அறுவடை கிடையாது. ஒரு நாள் பையன் டெல்லி செல்ல போல 4 பேர் மேல எஸ்சி ஏத்தி கொண்டா ஜாமீன் அப்பா பிள்ளை வெளில சுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுங்க சார், நீங்க எல்லாத்தையும் அதை பத்தி பேசுங்க. அந்த விவசாயிகள் 1000 பேர் கொண்டுட்டீங்க, 100 பேர் 200 பேர் பேசாதீங்க. இல்ல இல்ல நீங்க சும்மா வந்து போய் குற்றச்சாட்டு வச்சுட்டே போகாதீங்க. நீங்க சும்மா போய் குற்றச்சாட்டு. அதாவது மணிப்பூர் பத்தி எறியும் போது பிரதம மந்திரி வந்து சபர்மதி படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் மாத்திரம் பார்க்கலாமா? அவருக்கு வந்து புரியல இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, ஓடிடுவாரு. பத்தி எறியும் போது சபர்மதி படம் பார்ப்பாரு. எந்த சப்ஜெக்ட் பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட் பேசாம நம்ம ஆட்டையை கலைக்கிறது தான் ஆட்டை கலைக்கிறது வேலை. உத்தம மாதிரி பேசுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அவர்கள் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளாமல் நாங்க 40% கொடுக்க மாட்டோம். 40% மாநில அரசாங்கம் மட்டுமில்ல, நிதி ஆயோக் டிசைட் பண்ண 41% கொடுக்க சொல்லுங்க. நிதி ஆயோக் டிசைட் பண்ண 41% கொடுக்க சொல்லுங்க. 50% கேட்டு பண்ணாங்க. நீங்க அதுவே உங்க 27% தான் கொடுத்திருக்கீங்க. ஊராட்சி 27% தான் கொடுத்திருக்கீங்க. ஊராட்சி மன்றங்கள் அத்தனையும் சேர்த்து தான் இந்த 40% விஜய் அவர்கள் பல விஷயங்களை கருத்துக்கள் தெரிவிப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்திலையும் நிலைப்பாடுகள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இல்லையா? பெரிய இஷ்யூஸ், ஒரு உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் போன்ற இஷ்யூஸாக இருக்கட்டும், இப்போ இதுலையுமே பெரிய நிலைப்பாடுகள் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இப்போ திமுக மட்டும் எதிர்க்கிறோம், பிஜேபிக்கெலாம் நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி? ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லாத்தையுமே வந்து சமமாக பார்க்கணும் இல்லையா சார்? இது வந்து இவர்கள் நடத்துகிற நாடகம். திமுக அதான் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு வந்து ஓட்டு வாங்க அவர்களுக்கு வழி இல்லை. அதனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு ஒரு குட்டையை கிளப்பிக்கிட்டே இருக்க தான் திமுகவோட வேலை. அந்த வேலை எங்ககிட்ட பலிக்காது.
அதனால தான் உங்களுக்கு ஓட்டு வேண்டாமா உங்களுக்கு? இல்ல 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 உங்களுக்கு ஓட்டு வேண்டாமா? இவங்கள வச்சே பேசிக்கோங்க. நான் ஒண்ணு நான் பேசுறேன். இல்ல இவங்கள வச்சே பேசிக்கோங்க. நீங்க வாங்குற 20 சீட்டுக்காக இவ்வளவு பேசாதீங்க சார். நான் 20 சீட்டு 10 சீட்டு கொடுத்தா நாங்க போராடுவோம். சமூக நீதிக்காக போராடுவோம். சனாதன நீதிக்கு போராடுவோம். முதலமைச்சர் அங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. பிறப்பின் அடிப்படையில் அங்கதான் முதலமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க வேற எதுவுமே பண்ணல. சரிங்களா? அதனால நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களா? திமுக எல்லாம் கரெக்ட் கிடையாது. அது இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு அவர்கள் வந்து ஆட்டையை கலைக்கிற அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுல சிக்கிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு எலெக்ஷன் எதுக்கு நடக்குது? திமுகவா இல்ல யாரு அப்படின்னு தான். அதை தான் தளபதி சொல்றாரு. டிவிகேவா திமுகவா, அந்த போட்டி தான் நடக்குது. இன்னைக்கு வந்து எல்லா துறையிலும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து, ஆசிரியர், எல்லா இடத்துலயும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது எஸ்சி எஸ்டி அவர்கள் மீது நிறைய வன்முறைகள் எடுத்து விட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியில மலம் கலந்த விஷயத்துல இன்னைக்கு வர ரிசல்ட் இல்ல. யார் எட்டி பார்த்தாங்களோ அவன் மேலேயே கேஸை போட்டு முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இவர்கள் இது சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதனால இவர்கள் செய்யற அந்த நாடகம் தான் இது எல்லாமே. இதனால வந்து பிஜேபியை நம்ம வந்து ஆதரிக்குமா அப்படிலாம் கிடையாது. அவர்களும் அதோட என்ன கேட்டா பிஜேபியும் திமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவர்கள் பல விஷயங்கள்ல இதை நான் எடுத்து காட்ட முடியும். இன்னைக்கு போட்டி திமுக இந்த எலெக்ஷன்ல வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ நம்மளுடைய கூர்மையான விமர்சனம் ஃபுல்லா திமுகவை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கறத எங்களுது. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை ஒரே வரியில சொல்லிடலாம். அவங்க வந்து காசை கம்மி பண்ணி, அதாவது காசு கொடுக்காம டயத்தை ஏற்றி ஒரு நாடகம் போடுறாங்க. இவங்க வேலையே கொடுக்காம காசு கணக்காட்டு ஒரு நாடகம் போடுறாங்க. 200 ரூபா 300 ரூபா கொடுத்து தான் உங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க முடியும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தான் நீங்க ஓட்டு வாங்க முடியும். 75 வருஷ பாரம்பரியத்துல இன்னைக்கு நீங்க கழுத தேஞ்சு கட்டரும்பா தான் இருக்கீங்க. உங்க கட்சிக்காரன் கூட உங்க கூட்டத்துக்கு காசு கொடுக்காம வரமாட்டான் இன்னைக்கு. ஆனா தாவேக்காவை பொறுத்தவரை மக்களுடைய ஆதரவு, அதுவும் இளம் பெண்கள் இளைஞர்கள் ஆதரவு, ஜென்சி கிட்டோட ஆதரவு, அந்த குழந்தைகள் சொல்றதுனால அவங்க பெற்றோரும் சரி என் பையன் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தளபதி அவர்களை 2026 ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்கு அவங்க தயாராயிட்டாங்க. அதனால் எங்களுடைய இன்றைய விமர்சனம் திமுகவை நோக்கி மட்டும்தான் இருக்கும். நீங்க எவ்வளவு மடை மாட்டினாலும் எங்களுடைய இது மாறாது, இலக்கு மாறாது. கண்டிப்பா. குமரராஜா சார், இப்போ இந்த பணம் வந்து கரெக்டா வந்து கொடுக்கல, அதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றாங்க. இப்போ 125 டேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போவாது அந்த கொடுக்கக்கூடிய அந்த 60% கரெக்டாக கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 15 நாளில் கொடுக்கணும்னா எப்படி அந்த பணங்கள் கரெக்டாக வந்து சேரும்ல? டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே வந்து கொடுத்துருவாங்களா? அதுதாங்க இப்ப இந்த திட்டத்தினுடைய ஜீவன் வந்து இந்த பணம் கொடுக்கவில்லை என்கின்ற விஷயமா இருந்தது. இவங்க என்ன செஞ்சாங்க, மாநில அரசுகளிடம் கொடுக்கப்பட்டு அந்த மாநில அரசுகள் உள்ளாட்சி பிரிவுகளுக்கு பிரித்து கொடுக்கின்ற இந்த திட்டம் இருந்தது. இப்போ அது ஒண்ணும் பண்ண போறதில்லை. நேரடியாக 14 யாரோ அவர் எங்க வேலை பார்த்திருக்காரோ அவருடைய ஆதார் கார்டையும் அவர் எந்த திட்டத்துல எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிறதையும் பொறுத்து அவர்கள் நேரடியாக கொடுக்கின்ற பொழுது இந்த மாநில அரசினுடைய இந்த தகுடு திட்டங்கள் எல்லா ஏமாற்றுகின்ற வேலைகள், நேம் இல்லாம பேர் இல்லாம போட்டு எடுக்கிற பணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சும்மாவே மஞ்சள் குடிச்சிட்டு இருந்த என்னை பார்த்து நோனோ வெறுமனே நீங்க மஞ்சள் குடிக்க முடியாது, மஞ்சள் கடையில வாங்கிட்டு வர்றதுக்காக நீயும் 40 பைசா கொடுக்கணும், நாங்க 60 பைசா கொடுக்குறோம், நீ 40 பைசா கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆஹா என்னடா இது, இத்தனை நாள் சும்மாவே வெறுமனே மஞ்சள் குடிச்சிட்டு இருந்தோம், மஞ்சள் குடிச்சு அள்ளி முடிச்சிட்டு இருந்தோம், ஏமாத்திட்டு இருந்தோம், இதை வந்து இப்போ திட்டத்தின் மூலமாக வச்சுட்டார்கள். உங்க நிறைவு கருத்தாவும் நீங்க சேர்த்து பதிவு பண்ணிருங்க சார். நந்தகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது பீகார்ல வந்து 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சட்டம் என்பது வருகின்ற பொழுது, ஒரு திட்டம் என்பது போடுகின்ற பொழுது, அந்த திட்டத்தின் மூலமாக ஏதாவது கொடுக்கப்பட்டால் அது எப்படி லஞ்சம் ஆகுதுன்னு தெரியல. அது வந்து நம்ம சார் தான் சொல்லணும். காங்கிரஸ் பேரியக்க ஒருவேளை திட்டங்கள் அனைத்தையும் கொடுப்பது மக்களுக்கான லஞ்சம் என்று அவர்களே கருதி கொண்டால் அதற்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது போக நம்முடைய சகோதரர் கந்தசாமி அவர்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் புதியதாக கட்சி ஆரம்பிக்கின்றவர்கள் வந்து முழுக்கவே நாங்க தான் ஆட்சிக்கு வந்துட போறோம், நாளைக்கு முடிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லி நெஞ்சை தொட்டு சொல்வார்களே. ஆனால் 68,000 70,000 பூத்துகள் இருக்குது. 70,000 பூத்துகளில் குறைந்தபட்சம்
10 நபர்களை ஒரு கட்சி எந்த கட்சி வைத்திருக்கிறதோ, நான் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் சொல்ல, குறைந்தபட்சம் 10 மெம்பர்களா வச்சிருக்கவங்கள தான் பூத் லெவல்ல இருக்கிற ஆட்களை வச்சு தான் இவங்க பண்ண முடியும். ஆக மத்திய அரசுடைய திட்டங்களை அனைத்தும் ஏமாற்றி, அதே மாதிரி 150 நாள் வேலை திட்டம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 150 செகண்ட் கூட வேலை கொடுக்க முடியாததுக்கான அந்த திட்டம் இவர்கள் இல்லத. இன்னைக்கு புதுசா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறதா? இவ 7 முறை ஆட்சிக்கு வந்திருக்கோம், 7வது முறை வரப்போறான்னு சொல்றீங்க. 6 முறை ஆட்சி இருந்தவங்களுக்கு அதனால ஏற்படுகின்ற விளைவுகள், பினான்சியல் கான்சிக்வன்சஸ் தெரியாதா? நீங்க 150 நாள் சொல்லி ஏமாத்துறது, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது, வாக்குறுதி சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்றீங்க. நீங்க எதையுமே சொல்றது இல்ல, சொன்னாலும் செய்யறது இல்ல. ஒரு செங்கல் 3 செங்கலை வச்சுட்டு தெரிஞ்ச இந்த கதையெல்லாம் இப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள், ரெடியாக இருக்கிறாங்க. நல்லது நடப்பதை யார் செய்தாலும், ஆனால் இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டியது இல்லை என்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து அரசின் மீது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது திமுக அரசு வந்த இந்த 5 வருஷத்துல தொழில்துறைக்கு எதுவுமே பண்ணல. 16% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அதுக்குள்ள போய் ஒளிகிறாங்களே தவிர, அது ஒரு ஆர்கானிக் growth குளோபல் லெவலில் நடக்கும்போது இங்கே நடந்ததே தவிர இவர்கள் ஆட்சி பீரியடில் இந்த 4.5 வருஷத்தில் தொழில்துறைக்கு இதுவரை எதுவும் பண்ணல. எல்லாம் 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்லி சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட வர்றதெல்லாம் அவங்க தொழில்துறை முதலீடாக கணக்கு காட்டினவங்க தான். ஃபாக்ஸ்கான் போடவே இல்லாத போட்டேன்னு கணக்கு காட்டினவங்க தான். இங்கே தமிழகத்தில் டாஸ்மார்க்கை தவிர வேறு எந்த துறையும் எல்லாமே லாஸ்ல தான் இருக்கு. ஈவன் 2 லட்சம் கோடிக்கு மேல லாஸ்ல இருக்க மின்துறையில ஊழலும் நடந்துகிட்டு இருக்கு. நிலக்கரியில ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஊழல் அப்படின்னு எல்லாத்திலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் திட்டம் போடுவதே கொள்ளையடிப்பதற்கு தான். இவர்களுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொள்ளையடிப்பது கொள்கையா மாறிடுச்சு, குடும்ப ஆட்சி வந்துருச்சு. அதனால இவர்களை பற்றி எல்லாம் மக்களுக்கு புரிந்து விட்டது. இனிமேல் இவர்கள் பிஜேபி சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியுங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த வருஷம் நடக்கிற 2026 நடக்கிற இந்த எலெக்ஷன்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. அதனால் வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் வர முடியாது. தளபதிக்கு வாக்களிக்க தமிழக மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, எங்களுடைய தளபதிக்கு. அதனால நாங்கள் 2026 ஆட்சி அமைப்போம். நல்ல நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை, நிர்வாக சீர்கேடெல்லாம் சரி பண்ணி நல்ல ஆட்சியை கொடுப்போம். கண்டிப்பா சார். நன்றி சார். ராமநாதன் சார், உங்களுடைய இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் வரை ஒரு வருடத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது. ஐயா கந்தசாமி ஐயா சொல்லும்போது தொழில்துறைக்கு இந்த தமிழக அரசாங்கம் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னார். அது வந்து சரியல்ல. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய தொழில் நல்லா தான் வளர்ந்துருக்கு. ஊராக கள்ளச்சாராயம் நல்லா தான் வளர்றது, போதை மருந்து நல்லா தான் வளருது. அதெல்லாம் அப்போ காவல்துறையினர்களுக்குள்ளேயே வெட்டுக்குத்து நடக்கிறது. இந்த மாதிரி இந்த தொழில்கள்லாம், அதாவது வெட்டுக்குத்தோ அல்லது செயின் ஸ்நாச்சிங்கோ, இந்த தொழிலெல்லாம் நல்லா தான் நடக்குது. இதை வந்து ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறது. அதனால் இது வீட்டுக்கு போகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நந்தகுமார் சார், உங்க நிறைவு கருத்து. முதல்ல அந்த கூட்டணி 2 பேரும் கையை கூத்துன்னு ஒன்றா நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்க சார். பாவம், நான் ஒரு பியூஷ் கோயல் வராரு, வந்து 60 சீட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, 23 தான் கொடுப்பேங்கிறாரு. ஓபிஎஸ் இருங்க சார். நிறைவு கருத்து நான் ஓபிஎஸ் இனிமே எந்த காந்து உள்ள உள்ள வர மாட்டேன்ட்டாரு. டிடிவி தாவக பக்கம் போறாரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிறத இந்த 234 சீட்டை நிக்கிறதுக்கு ஆள் இல்லை இவங்களுக்கு. இவங்க கூட்டணி ஜெயிக்க போறாங்களா, ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாங்களா? ஏற்கனவே இவங்க ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சுட்டாங்க, நிர்வாகத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது நேரா போன முதல்ல கையெழுத்து டாஸ்மாக் கேன்சல் அப்படி ஒரு கையெழுத்து போட போறாங்க. அதுக்காக தயாராயிட்டாங்க. இதெல்லாம் வந்து சும்மா சார் எலெக்ஷன் பேசத்தான் சார். ஒன்னே மாத்திரம் சொல்றேன் சார், மக்கள் எங்க கூட்டணி நம்புறாங்க. அதுக்குண்டான கௌரவத்தை, மதிப்பை கண்டிப்பா 26 தேர்தலில் கொடுப்பாங்க. நாங்க ஜெயிப்போம், மீண்டும் ஆட்சி அமைப்போம். கண்டிப்பா இருந்து பார்ப்போம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.